வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லைனிங் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து அளவு எடுத்து எப்படி நம்ம கட்டிங் போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் என்கிட்ட இருக்குது, இருந்தாலுமே வந்து நிறைய பேருக்கு வந்து அளவு எடுத்து எப்படி நம்ம கட்டிங் போடுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கோசமே நான் இப்போ இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து நான் அளவு எடுத்துக்கிட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ கட்டிங் வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நான் இந்த உங்களுக்கு கட்டிங் வீடியோ வந்து போட போகிறேன். இப்போ பாருங்கள், கைக்கு வந்து நம்ம துணி கரைப்பகுதியை வந்து நாலாக மடித்து போட்டு கைக்கு வந்து மார்க்கிங் பண்ணி வெட்டிக்கலாம். இப்போ வந்து இது அடித்து திருப்புறதுக்கு வந்து ஒரு அரைஞ்சி வந்து விட்டுட்டு இப்போ கை அளவு வச்சு நாங்கள் அப்படியே வந்து மார்க்கிங் பண்ண போகிறோம். பாருங்கள், கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கும் நம்ம சேர்த்து பிடிச்சி நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து ஆம்கோலில் வந்து துணி பத்தாது, ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதையுமே நம்ம வெட்டி அது கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இப்போ நடு சென்டரில் வந்து அர்க்காத் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து குடஞ்சி வெட்டுவோம் பார்த்திங்களா, அதுவுமே நம்ம வெட்டி எடுத்துடலாம் கைக்கு. அவ்வளோதான், கை வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, உடம்பு வந்து 80 சென்டிமீட்டர் துணி தான் இது. அதனால் வந்து இதுக்கு நம்ம இடுப்புக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கிங் பண்ண தேவையில்ல. அப்படியே ரெண்டாக மடித்து போட்டு அப்படியே நாளாக போட்டுட்டாலே சரியாக இருக்கும் அவங்களுக்கு. இவங்க யார் அளவுக்கு எவ்வளோ துணி தேவைப்படும்னு இருக்கு இல்லையா. ஒரு சில பேர் 1 மீட்ரு வாங்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கு தான் நம்ம அது மாதிரி நம்ம அதுலேருந்து இது பண்ணணும். இப்போ பாருங்கள், நாளாக மடிச்சிட்டேன். அதாவது வெட்டு பாகம் வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்லேயும், மடிப்பு பாகம் வந்து நம்ம சைட்லேயும் இருக்கணும். நாளாக மடித்து போட்டாச்சு. பாருங்கள், மடிப்பு பாகம் நம்ம சைடில் இருக்கணும். அது போல் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது மேலேருந்து கீழே வந்து உயரம் வந்து அவங்களுக்கு 4 இன்ச்சு வந்துச்சு. 4 இன்ச்சு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அந்த உயரத்தை வந்து நீங்கள் அளவெடுத்து இது பண்ணிங்கனாலும் அதை மார்க்கிங் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முன்கழுத்து 6.25 வந்துச்சு. பின்கழுத்து 8.5 இன்ச்சு மார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு கழுத்து வந்து வெட்டு பாகம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ப்ராடாக நெக்கு வச்சு போடுறவங்க, அதனால தான். இது வந்து நமக்கு தைக்கிறதுக்கு அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து 3 இன்ச்சு வச்சுட்டு இப்போ வந்து நமக்கு ஆம்கோலுடைய உயரம் அது எவ்வளோ வருதோ அதை அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். அது எவ்வளோ வந்துச்சுன்னா 6.5 வந்துச்சு. 6.5 வந்து நம்ம மார்க்கிங் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு 1 இன்ச்சு டேப்பில் வச்சு நம்ம அந்த ஷேப் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது பிகினராக இருக்கிறவங்களாலையுமே வந்து இந்த மாதிரி கட்டிங் போட நம்ம பழகி இந்த கட்டிங் ஸ்டைலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செஸ்ட்டு வந்து உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 14 இன்ச்சு அவங்களுக்கு வந்துச்சு. அதாவது 13 இன்ச்சு வந்துச்சு. நான் வந்து தைக்கிறதுக்கோசம் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்படியே நீட்டுக்கு ஒரு கோடு கிழிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைடும் இந்த சைடு 2 இன்ச்சு, அதே போல் அந்த சைடு ஒரு 2 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஷேப் எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நம்ம 2ஆக போட்டதுனால என்ன ஆகும்னா, ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ அளவு எடுத்து நம்ம கட்டிங் போடுறோம் இல்லையா. ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கிறவங்களாலையுமே வந்து இது போல் நீங்கள் அளவு எடுத்து கட்டிங் போடுறது எப்படின்னு ஈஸியாக கற்றுக்கலாம். பாருங்கள், இதுலேயுமே பாக்ஸ் போட்டு நம்ம ஷேப் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சது பார்த்திங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம கட்டிங் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கீழே வந்து மார்க்கிங் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வெட்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆம்கோல் சைடு வெட்டி எடுத்துக்கலாம், கழுத்து பகுதி வெட்டி எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டு கழுத்தை மட்டும் ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆம்கோல் சைடு வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பேக்குக்கே போகணும். பேக்கு வந்து இப்போ வெட்டக்கூடாது. நமக்கு எப்பயுமே வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் தனியாக, பேக் பீஸ் தனியாக, அப்படி தான் வெட்டணும். இப்போ வந்து நான் ஏன் வந்து ஆம்கோல் சைடு ரெண்டுத்தையும் ஒன்றா வெட்டுறேன் அப்படின்னா, குடஞ்சி வெட்டுற அளவுக்கு நம்ம மார்க்கிங் பண்ணலை. இப்போ பாருங்கள், இதிலேருந்து நமக்கு அந்த வெட்டணும் பார்த்திங்களா, நமக்கு தெரியும். அந்த அளவுலேருந்து நம்ம ஒரு ஆஃபீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே மட்டும் நம்ம குடஞ்சி வெட்டி எடுத்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஷோல்ட்ரு பகுதியிலேருந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு வரும். நமக்கு அந்த ஆம்கோல் சைடில் வருது பார்த்திங்களா, அங்கே வந்து கீழே இறக்கத்தில் வந்து 2.5 இன்ச்சு அளவுக்கு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கும் சென்டரில் தான் வந்து நம்ம இப்போ அதை குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா. அதுபோல் நீங்கள் கட்டிங் போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், பேக் நெக்கும் வந்து பாக்ஸ் போட்டு ரவுண்டு போட்டு
வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் நீங்களும் கட்டிங் போட்டு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. நான் வந்து எப்பயுமே வந்து கட்டிங் போடுற ஸ்டைல் தான் இது. இதிலே வந்து நம்ம அளவு எடுத்து எப்படி நம்ம கட்டிங் போடுறோம் அப்படின்றது தான் பார்க்குறீங்க இல்லையா. நான் அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு நான் மார்க்கிங் பண்ணி காமிப்பேன். இது வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாமல் அளவு எடுத்து நம்ம எப்படி போடணுன்றதை பார்த்தாச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ மெயின் ப்ளவுஸில் வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணி எடுத்து வச்சதை வந்து அப்படியே மேலே போட்டு நம்ம வெட்டி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். பிகினராக இருக்கிறவங்களாலையுமே உங்களாலையுமே ஒரு நார்மல் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், ஒரு லைனிங் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டிங் போடுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பிகினராக இருக்கேன், எனக்கு வந்து கட்டிங் போடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஒவ்வொருத்தவங்க ஒரு 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 மெத்தடில் வந்து சொல்லி கொடுப்பாங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து தைக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி தைச்சி பாருங்கள். அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எல்லோரும் போடுறாங்க, அது வந்து நமக்கு யார் யாருக்கு சொல்கிறது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது இருக்குது இல்லையா, அதுதான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதை யோசித்து நீங்கள் செய்யுங்க. இப்போ பாருங்கள், கையை வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இது வந்து நமக்கு பேக்கு வந்து கீழே பார்ட்ரு வர்றதுனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக்குக்குமே அப்படியே அடித்து திருப்புற மாதிரி தான் இவங்களுக்கு வந்து கழுத்துக்கு வந்து பீஸ் வச்சு தான் தைக்கணும். அதனால் வந்து எனக்கு அந்த இடுப்பாண்டி வந்து அப்படியே வந்து சுகராக வந்துச்சு. கொஞ்சம் தான் துணி இருந்துச்சு மடித்து தைக்கிறதுக்கு. அதனால் வந்து நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அந்த கரைப்பகுதிக்கு அதுக்கு சரியாக இருக்கும். அதனால் வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம இப்போ வெட்டி எடுத்துக்க போகிறோம். எப்பயுமே இந்த மாதிரி வெட்டும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லைனிங் பீஸை விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு தான் நம்ம வெட்டணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸில் வந்து நம்ம வெட்டி எடுத்து வச்சிடலாம். அது ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக வெட்டுறீங்க அப்படின்னும் போது அது எங்கேயாச்சும் பத்தாமல் போயிடுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது போல் நீங்கள் விட்டுட்டு வெட்டும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இது போல் வந்து இந்த கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற போலையே வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோலையும் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு வந்து இது போல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஸ்டிச்சிங் டைலரிங் கிளாஸ்க்கு போகிறாங்க, பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு வந்து கட்டிங் வீடியோ வேணும், ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதன் மூலிமா உங்களுக்கு நீங்கள் கேட்குற வீடியோவை நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போடுறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.